குஜராத்துக்கு எதிரான குவாலிஃபயர் 1ல முக்கியமான கட்டத்துல பத்ரினாவை பவுல் பண்ண அம்பையர் அலோவ் பண்ணல. கடுப்பாக்கிட்டார் அம்பையர். ஆனா கூலா மாஸ்டர் பிளான் போட்டாரு மகேந்திர சிங் தோனி. ஓகே பத்ரினா நீங்க போய் பவுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச சிஎஸ்கே அணி 172 ரன்கள் எடுத்தாங்க. 173 எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பறாங்க ஜிடி. பேக் டு பேக் ஜிடி விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. அப்பதான் 16வது ஓவர் பவுல் பண்ண வராரு பத்ரினா. அம்பையர் அலோவ் பண்ணல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா 16வது ஓவர் பத்ரினா வீச வந்தாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி கடைசியா 12வது ஓவர் பவுல் பண்ணி இருந்தாரு. அந்த ஓவர்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் வீசினாரு. மொத்தமா அந்த ஓவர்ல மட்டும் 10 பந்துகள் வீசினாரு. சோ செம்ம டயர்டான பத்ரினா பெவிலியனுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. திரும்பவும் 16வது ஓவர் வீசறதுக்கு தான் கிரவுண்டுக்குள்ள வந்தாரு. இதனாலதான் பத்ரினாவை பவுல் பண்ண விடல. என்னன்னா ஒரு பிளேயர் ஓய்வு எடுக்க பெவிலியனுக்கு போறாங்க அப்படின்னா 8 நிமிஷத்துக்குள்ள திரும்ப ஃபீல்டிங் செய்ய வந்துடணும். அப்பதான் உடனே பவுல் பண்ண முடியும். 8 நிமிஷத்துக்கு மேல எவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்தாலும் சரி, அந்த ஓய்வு எடுக்கிற நேரம் எவ்வளவோ அதே அளவுக்கு நேரத்துல ஃபீல்டிங் செஞ்சிருக்கணும். 12வது ஓவர்ல வெளியே போன பத்ரினா 9 நிமிடங்களுக்கு அப்புறம் தான் களத்துக்குள்ள வந்தாரு. கூடுதலா பத்ரினா 1 நிமிஷம் எடுத்துக்கிட்ட காரணத்தினாலதான் அம்பையர்ஸ் பத்ரினாவை அலோவ் பண்ணவே இல்ல. உடனே தோனி அம்பையர்ஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுலயே கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. சரிப்பா பவுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பத்ரினா அலோவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம்.